படுக்கிற வரைக்கும் டென்ஷன் 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 டென்ஷன்லேயே போய்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பிறவியை போய் அறிந்து அறிந்து மாநிலராக பிறத்தல் அறிந்து சொல்லியிருக்காங்க. இது நியாயமா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லது வாய்த்தது நந்தமக்கு இதோ இது பெரும் பிறவி மதித்திடுமே, இந்த வாழ்க்கையை மதி என்று சொல்றார். எப்படியா மதிக்கிறது? இந்த வாழ்க்கையை நான் அனுபவித்த அனுபவத்தை பொறுத்து இதை பார்த்தால் எப்படா காகலாக்கு, ஏன்டா இந்த பிறவி எடுத்த எத்தனை பேர் இந்த இந்த நினைப்பில்லாதவங்க யாரும் சொல்லும் போகலாம். ஏன் பிறந்தோம் நினைக்காதவங்க யாருமே இல்லை. காரணம் துன்பம் 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 துன்பத்திலே தோழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அவங்க சொல்றாங்க இப்படி பெரியது பெரியது. சரி, ஒரு உதாரணத்துக்காக இந்த மனித பிறவை சொல்லியிருக்காங்களா பாருங்க. கூலி வாழணும்னா என்ன சொல்றாங்க? கூலி வாழணும்னா எதை உதாரணமா சொல்றாங்க? காக்கை. காக்கை போல் கூலி இருக்கலாம். நன்றியோடு இருக்கணும்னா நான் பாருங்க, வீரமா இருக்கணும்னா சிங்கத்தை சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று விட்டு சொல்றாங்க. மனிதனுக்கு ஏதாவது ஒரு ஓமை சொல்லியிருக்காங்களா? யோசனை. மனிதன் போல் எதை சொல்லி பார்க்கலாம். ஒரு காக்கைக்கு இருக்கக்கூடிய, ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய, ஒரு நரிக்கு இருக்கக்கூடிய தன்மை கூட இந்த பிறவிக்கு இல்லாத இந்த பிறவியை பார்த்து அறிந்து அறிந்து மாநிலராய் பிறந்தல் என்று சொல்றாரு. வாய்த்தது நந்தமக்கு இதோர் பெரும் பிறவி